மது ஒழிப்பு மாநாடு தான். திமுக ஒழிப்பு மாநாடு ஒரு இடத்துலயே மது ஒழிக்கணும். திமுக சினாரியோவும் அதுதான், மேனிஃபெஸ்டோ அதுதான். கூட்டணி கட்சிக்குள்ளா இருக்காரு, மைனாரிட்டி கம்மியான எம்எல்ஏ வச்சிருக்காரு, கம்மியான எம்பி வச்சிருக்காரு. ஆனாலும் மது ஒழிப்புக்கு எதிராக மாநாடு போட முடியுது. இதே ஏடிஎம்கே நீங்க போட்டுருவீங்களா? விட்ட குரல் கொடுத்துருவீங்களா? இந்நேரம் உங்களுக்கு எனக்கும் இவருக்கு கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நேரம் அறிவிச்சிருப்பாங்க. திமுக எதிர்த்தெல்லாம் பேச மாட்டாங்க அதிமுக. முதல்ல கலந்துக்கவே மாட்டாங்க அதிமுக. ஒருவேளை கலந்துக்கிட்டா அந்த ஒருவேளை இல்லை, கலந்துக்கவே முடியாது. நான் தான் சொல்றேன், நீங்க 10 வருஷம் சாராயம் வித்தனீங்க தானே, நீங்க என்ன முகாந்திரத்தில் வந்து நிற்பீங்கன்னு கேட்குறேன். இன்னைக்கு வந்து அதிமுகங்கிறது வந்து இவ்வளோ பெரிய மாபெரும் கட்சியை ஒரு கொங்கு கவுண்டர் சமுதாயத்துக்குள்ள ஒன்று அடக்கி வச்சுட்டாரு பழனிசாமி. மதுவை ஒழிக்க வேண்டும் நானே சொல்றேனே. நம்ம அடுத்த தலைமுறை நமக்கு முன்னாடி செத்துக்கிட்டு இருக்கானே, அது வேதனையாக தானே இருக்கு. ஆனால் இவங்க நினைக்கிற மாதிரி ஒரே நாளில் இழுத்து பூட்ட முடியாது. ஒரு வீட்டுக்குள்ள இருந்து உன் தந்தை தவறு செய்தாலோ, உன் தாய் தவறு செய்தாலோ, உன் தமையன் தவறு செய்தாலோ உன்னால் எதிர்த்து குரல் கொடுக்க முடிந்தால் மட்டுமே அது வீடு, இல்லையேன்னு சுடுகாடுன்னாங்க. நாளைக்கு அதிமுக பிஜேபியோட போவோம், திருமாவளவன் பிஜேபியோட போயிடுவாரா? வாய்ப்பு இல்லை. அப்புறம் என்ன பேச்சு பேசுறீங்க? பாமகோட போயிடுவாரா? பாஜகவோட திமுக போயிடுவாங்க சார். எப்பா. தமிழ்களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திமுக ஆதரவாளரும் வழக்கறிஞருமான மரியாதைக்குரிய RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருமாவளவன் அவர்கள் அக்டோபர் 2ஆம் தேதி மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி ஒன்று நடத்துறாரு. வருடம் ஒவ்வொரு தலைப்புல வந்து பல மாநாடுகள் நடத்திட்டு வராங்க. ஆனா இந்த மாநாடு அப்படின்றது பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து அதிமுகவெல்லாம் வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. அது மாதிரி விஜயும் வரலான்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அழைப்பின் மூலமாக திமுகவுக்கு அவர் ஏதோ நெருக்கடி தரப்போறாரு அல்லது கூட்டணி மாற்றத்துக்கான ஒரு சமிஞ்சை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல, அவர் அதுதான் பேட்டி கொடுத்துட்டாருல, நான் எப்படி திமுக விட்டு போவேன் அப்படிலாம். மது ஒழிப்புங்கிறது வந்து தனி, இதுதான் சமூக நீதி. இந்த சமூக நீதி எம்பவர்மெண்ட்டுக்காக வேண்டிதான் அறிஞர் அண்ணாதுரை போராடினார், தந்தை பெரியார் போராடினார், கலைஞர் கருணாநிதி போராடினார், MK ஸ்டாலின் போராடினார், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போராடினார்கள். இந்த சமூக நீதி வேணும். இதான் அண்ணல் அம்பேத்கர் போராடினார். ஒரு வீட்டுக்குள்ள இருந்து உன் தந்தை தவறு செய்தாலோ, உன் தாய் தவறு செய்தாலோ, உன் தமையன் தவறு செய்தாலோ உன்னால் எதிர்த்து குரல் கொடுக்க முடிந்தால் மட்டுமே அது வீடு, இல்லையேன்னு சுடுகாடுன்னாங்க. கூட்டணி கட்சிக்குள்ளா இருக்காரு, மைனாரிட்டி கம்மியான எம்எல்ஏ வச்சிருக்காரு, கம்மியான எம்பி வச்சிருக்காரு. ஆனாலும் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு எதிராக மாநாடு போட முடியுது. இதே ஏடிஎம்கே நீங்க போட்டுருவீங்களா? விட்ட குரல் கொடுத்துருவீங்களா? இந்நேரம் உங்களுக்கு எனக்கும் இவருக்கு கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நேரம் அறிவிச்சிருப்பாங்க கட்சி தலைமை ஆஃபீஸ்லேருந்து. அது அல்ல, மது ஒழிப்பு மாநாடு தான். திமுக ஒழிப்பு மாநாடு ஒரு இடத்துலையே மது ஒழிக்கணும். திமுக சினாரியோவும் அதுதான், மேனிஃபெஸ்டோ அதுதான். நீ அமைச்சர் முத்துசாமி பேட்டி கொடுத்துருக்காரு. திமுக முதல்வருடைய எண்ணமும் மது ஒழிக்கிறது தான். படிப்படியாக ஒழிக்க தான் முடியும், குபீர்னு ஒழிக்க முடியாது, உடனே ஒழிக்க முடியாது. அதனால திருமாவளவன் போய் மாநாடு போட்டதுனால இதுதான் பிரித்தாளும் சூழ்ச்சி. திமுக உடைக்க பாக்குறாங்களா? திமுக வந்து திருமாவளவன் போயிட்டார் பார்த்தீங்களா, அவங்களுக்கு எதிராக மாநாடு போடுறாரு, பரவாயில்ல பாருங்க அப்படின்னு சொல்லி, இதுதான் பிரித்தாளும் சூழ்ச்சி. அது திருமாவளவன் இல்லைங்கிற, அது யார் வித்திட்டதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பிரித்தாளும் சூழ்ச்சி யாரும் வித்திடலைங்க. அவரு அக்டோபர் 2 வருஷம் மாநாடு போடுறாரு. இந்த வருஷம் மது ஒழிப்பு மாநாடு, காந்தி ஜெயந்தி அன்றைக்கு மாநாடு போடுறாங்க. சந்தோஷம் தானே, இதில் என்ன இருக்கு? அதிமுக வரலாமா? பத்திரிகையாளர்களை நீங்க தான் கேட்ட கேள்வி. வரட்டுங்க அப்படின்னாரு விஜய். அவர் வரட்டும், இதுல என்ன இருக்கு? அதிமுக வெல்கம் பண்றாருல, வாங்க தாராளமா வாங்கன்னும் போது இது வந்து நான் மட்டும்தான் மது ஒழிப்புன்னு அவர் சொல்லல, இல்ல எல்லாரும் தான். நீங்க கூட போங்க, நான் கூட வர்றேன். மது ஒழிப்புன்றது ஒரு என்ன கேள்வினா, இந்த பிரச்சனையை வந்து யாரோட தொடர்பு படுத்துறதுன்னா மாநில அரசோட தொடர்பு படுத்துறது தானே. மது இன்னைக்கு 3.5 வருஷத்துக்கு திமுக மட்டும் தான் வித்துக்கிட்டு இருக்கா? ஏடிஎம்கே கலந்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது யோக்கியதை இருக்கா? அவங்களும் 10 வருஷம் இருந்து வித்தவங்க தானே. இந்த தனியார் வித்துட்டு இந்த மதுவை அரசுடைமை ஆக்கியது ஏடிஎம்கே பீரியட்ல தானே. அவங்களுக்கு ஏதாவது தார்மீகம் இருக்கா மது ஒழிப்பை பற்றி பேசுறதுக்கு? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அவங்க போய் கலந்துக்குவாங்க? அப்போ ஏடிஎம்கே இன்னைக்கே தேர்தல் மேனிஃபெஸ்டோ கொடுக்குது ரெடியா? ஏடிஎம்கே நாங்கள் ஆட்சிக்கு சொல்லியிருக்காங்களா படிப்படியா ஒழிக்கிறோம் அப்படின்னு. படி எத்தனை படின்னு கேட்குறேன். திமுக வந்து 465 கடையை பிடிச்சது ஒரே நாளில் மூணுச்சு. இதுதான் படி, இது பேர் தான் படி. ஒரு படியிலேருந்து 10வது படிக்கு மூடுறது. படி எங்கே மூடினாங்கன்னு கேட்குறேன். மது ஒழிச்சிருக்கணும்ல. நீங்கள் இப்போ மூடி வச்சிருந்து திமுக திறந்துருந்தாதான் நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு திமுக பொறுப்பேற்க முடியும். நீங்கள் தானே டாஸ்மார்க் கொண்டு வந்ததே ஏடிஎம்கே தானுங்க. அப்போ என்ன ஐடியாலஜியில் கொண்டு வந்தீங்க அந்த டாஸ்மார்க்கை?
ஆனா சார் இப்ப திருமாவளவனுடைய இந்த அறிவிப்புன்றது எந்த வகையிலும் திமுகவுக்கு ஒரு நெருக்கடியோ சலசலப்போ ஏற்படுத்தலையா? எதையும் ஏற்படுத்தாதுங்க. அது அவருடைய கட்சி. அவருடைய திமுகவோட எம்எல்ஏ கிடையாது. அவர் ஒரு கட்சி தலைவர். முதல்ல தெரிஞ்சு திமுகவோட எம்பி, திமுகவோட எம்எல்ஏ டைரக்ட் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து ஒருத்தவங்க போய் மாநாடு போட்டால் தான் நீங்கள் எல்லாம் இதை பேசணும். அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர். மாபெரும் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒற்றை குரலாக நிற்கிற ஒரு மாபெரும் மனுஷன், வழக்கறிஞர். அவருடைய சித்தாந்தத்தை அவர் மாநாடு போடுறாரு. இல்லை சார், ஏன் கேட்குறேன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 அமைச்சர்கள் கிட்ட ப்ளஸ் பீப்புள்ஸ் கேட்கும் பொழுது ஒவ்வொரு அமைச்சருமே தவறாம சொல்றது திருமாவளவன் எங்க கூட்டணி தான் இருக்காரு, அவர் எங்க கூட்டணி தான் இருக்காருன்னு சொல்லி அவங்களா வாண்டடா சொல்லும் போது அப்போ ஒரு பதற்றம் தெரியுதான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதேதான் திருமாவளவன் சொல்றாரு. நான் திமுக காங்கிரஸ் கூட்டணி எல்லாம் இருக்கிறேன், நான் எங்க வெளியில போயிட்டேன், ஏன் போட்டு குழப்புறீங்கன்னு தான் அவர் சொல்றாரு. நீங்க ஏதாவது ஒரு விரிசல் விட்டு அவர் ஒரே வாரம் சொல்லிட்டாரு, மதவாத சக்தி சாதியவாத கட்சி 2 பேரும் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. மதவாத சக்தி உங்களுக்கு தெரியும் யாருன்னு, பாரதிய ஜனதா பார்ட்டி. சாதியவாதம் யாருன்னு தெரியும், அண்ணன் அன்புமணி அண்ணன். இவங்க 2 பேரை தவிர இப்போ யாருன்னு வாங்கன்றாரு. இதில் ஒன்றுமே தப்பு இல்லையே. இதில் என்ன இருக்கு? யாரும் இப்போ அதிமுகவை அழைச்சிருக்காங்க. அவங்க ஒருவேளை அழைக்கலாம் இல்லை, கேட்டாங்க வேணா அதிமுக கலந்துக்கிட்டு. இப்போ ஒருவேளை அதிமுக கலந்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சினாரியோ பாருங்க, திமுகவை எதிர்த்து தான் பேச வேண்டியா இருக்கும். அப்ப திருமாவளவனுக்கு அது ஒரு சங்கடமா ஏற்படாதா, இல்ல கூட்டணிக்கு ஒரு சங்கடம் ஏற்படாது? திமுக எதிர்த்தெல்லாம் பேச மாட்டாங்க அதிமுக. முதல்ல கலந்துக்கவே மாட்டாங்க அதிமுக. ஒருவேளை கலந்துக்கிட்டா அந்த ஒருவேளை இல்லை, கலந்துக்கவே முடியாது. நான் தான் சொல்றேன், நீங்க 10 வருஷம் சாராயம் வித்தனீங்க தானே, நீங்க தான் வித்தீங்க. நீங்க தான் எலைட்டுங்கிற ஒரு கடையை கொண்டு வந்தது நீங்க தான். வெளிநாட்டு சில்லறை மது விற்பனை கொண்டு வந்து நீங்க தான். நீங்க என்ன முகாந்திரத்தில் வந்து நிற்பீங்கன்னு கேட்குறேன். முதல்ல லாஜிக் வேண்டாமா சார்? அரசியல்னு வரும்பொழுது விமர்சிக்கிறவங்க கூட்டணி சேர்றது இது பொதுவாக நடக்கிற விஷயம் தான். இது அரசியல் விமர்சிச்சுக்கலாம். நீங்க வித்துக்கிட்டு இருந்த ஒரு கடையை எதிர்த்து நான் போராட போறேன் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும்? அவங்க ஆட்சி காலத்துல வித்தாங்க, இப்போ இல்ல இல்லையா? அவங்க ஆட்சி காலத்துல இருக்கும்போது அவங்க வித்தாங்க, இப்போ அவங்க எதிர்கட்சியா தானே இருக்காங்க. அப்ப நீங்க வித்தீங்கல்ல, அவங்க விற்காம இருந்து திமுக வந்தோன்னே வித்துருச்சு, திமுக வந்தோன்னா மதுபானையை கொண்டு வந்துடுச்சுன்னா நீங்க வந்து கலந்துக்கலாம். நாங்கள் மூடி வச்சுருந்த கடையெல்லாம் திறந்துட்டாங்க அப்படின்னு பேசலாம். நீங்கள் விற்றீங்கல்ல, அப்புறம் இப்போ என்ன வந்து பேச வேண்டியது இருக்குது? மது ஒழிக்கணும், மாற்றுக்கருத்து இல்லை. திமுக மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துச்சு, நான் முத கழுத்து மது ஒழிக்கிறேன், டாஸ்மார்க்கை மூடுறேன்னு. திமுக தோற்று போச்சு இந்த தேர்தலில். எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தையே திமுக இழந்துச்சு, விஜயகாந்த் கொண்டாந்து உட்கார வச்சாங்க. உண்மை தானே? அப்போ நீங்கள் என்ன வேணுங்கிறீங்க? ஆனால் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, மது ஒழிப்புங்கிறது சாத்தியமே இல்லாதது, முட்டாள்தனமான கொள்கைன்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் ஏற்றுக்கிறீங்களா? அம்பேத்கரோட கொள்கையை ஏற்றுக்கிறீங்களா? அப்போ இதையும் ஏற்றுக்கங்க சார். அதே அம்பேத்கர் வந்து மொழிவெளி மாநிலங்கள் கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதுக்குன்னு அதை ஏற்றுக்க முடியாதுல்ல நம்மளால. அம்பேத்கர் அன்றைய காலகட்டத்துக்கு அதை சொன்னார். ஆனால் இன்றைய காலகட்டத்துக்கு மதுவை ஒழிக்க வேண்டும் நானே சொல்றேனே. நம்ம அடுத்த தலைமுறை நமக்கு முன்னாடி செத்துக்கிட்டு இருக்கானே, அது வேதனையாக தானே இருக்கு. ஆனால் இவங்க நினைக்கிற மாதிரி ஒரே நாளில் இழுத்து பூட்ட முடியாது. அது எவ்வளவு காலகட்டம்னு இருக்குல்ல சார்? ஏன்னா 2016 இது ஒரு பீக்ல போயிட்டு இருந்துச்சு. சசி பெருமாள் அவர்கள்லாம் வந்து இப்போ உயிரே நீத்தாங்கன்னும் போது ஒரு 10 ஆண்டுகள்னு நம்ம பார்க்கும்போது பெரிய அளவுக்கு அது ஒரு டெவலப்மெண்ட் ஆகுது. சசி பெருமாள் உயிர் நீத்தப்போ ஒரு கடை கூட மூடல. அவர் வந்து எல்லா கடைக்கும் போராடலைங்க, ஒரே ஒரு கடைக்கு தான் போராடினார், உயிர் நீத்தார். அப்போ கூட அந்த அதிமுக கவர்மெண்ட் அந்த கடையை மூடலை. ஒரே கடை தான் அவர் கேட்டது, மூடலை. அதனால அவங்க இதை பற்றி பேசுறதுக்கு என்ன தார்மீகம் இருக்குன்னு அதை அவங்க பேசுனா அப்புறம் நம்மளும் பேசுவோம்ல. சசி பெருமாள் போராடினது எல்லா கடைக்கல, ஒரு கடைக்கு தான் போராடினாரு. அவரே கொண்டீங்க நீங்கள் போராட விடாமல், நெஞ்சு வெடிச்சு போச்சு டவரில் ஏறினதில். சார், அதை தாண்டி இன்னொரு கேள்வி என்னன்னா, விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை வந்து திமுக பயப்படுது. ஏன்னா தாமு அன்பரசன் சொல்றாரு, கோட் படம் வந்து 2 நாளைக்கு மேலேயே தாங்கலை, 6 மாதம் வரைக்கும் இந்த கட்சி தாங்குமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. என்ன அவ்வளோ திமுகவுக்கு பதட்டம்? நீங்கள் அதாவது ஒரு புதிய கட்சி வர்றது, அது முதல்வரும் சொல்லிட்டாரு, எல்லாரும் சொல்லிட்டா வரவேற்போம், வரவேற்கிறோம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் விஜய் அவர்கள் இன்னும் கொஞ்சம் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன், ஒரு கம்யூனிஸ்ட்லேயோ இல்லை திராவிட கழகம், பெரியார் திராவிட கழகத்திலேயோ இல்லை ஒரு திமுகவிலேயோ ஒரு இணைந்து ஒரு 5 ஆண்டுகள் பயணிச்சிருக்கலாங்கிறது என்னோட கருத்து. இந்த புதிய அரசியல் பயணங்கிறது வந்து அவ்வளோ எளிதில்லை. இப்போ அரசியல் நமக்கு தெரியுது, நம்மளால் நாளைக்கு ஒரு கட்சியை ஆரம்பிக்க முடியுமான்னு முடியாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. அது மாநாட்டுக்கு இடம் பார்த்தாங்க, திமுக இடம் கொடுக்கவே இல்லைன்னாங்க. அன்னைக்கே அந்த எஸ்பி ஓகே எந்த இடமும் எடுத்துக்கன்னு, அடுத்த நாள் மழை தூரல் தான், பட்டா சதன்னு ஆகிப்போச்சு. மாநாட்டு மன்னர் ஒருத்தர் இருக்கார் திமுகவில், KN நேரு. உண்மை தானே? மாநாடுனா KN நேரு தான். நீங்கள் அவர்கிட்ட கூட போய் நீங்கள் போண்டா புஸ்ரி ஆனந்த் யாரையாவது விட்டு, புஸ்ரி ஆனந்தா அவரை விட்டாவது கேட்கலாம், எங்கே மாநாடு போடலாம்,
எந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் கேட்கலாம்ல, தப்பு இல்லை. இதில் ஒன்றுமே நீங்கள் புதிய கட்சி தாங்க, உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு புதிய கட்சி, உங்களுக்கு வந்து யாரும் சொல்கிறத பற்றி யாரும் பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. அது புதிய கட்சிக்கு உங்கள் ஐடியா கொடுக்க தான் போகிறாங்க. நீங்களாம் சுயமாக யோசிச்சு ஒரு மாநாடு போடுறதுல குறைத்தல அந்த இடத்துல கிரவுண்ட் ஒர்க் இருக்குல்ல, அது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து ஆரம்பிக்கணும். கம்ப்ளீட்டு க்ளீன் பண்ணணும், ஒயரிங் பார்க்கணும், கீழே எதுவும் பெரிய பெரிய பைப் லைன் போதான்னு வெட்டுறது பார்க்கணும், எல்லாமும் பார்க்கணும். டிராஃபிக்கு இன்னும் இன்புட் ஆனால் அவுட்புட் ஆகுறது, ஃபயர் எக்ஸிட்டு, திடீர்னு ஒரு மாநாட்டு பந்தல் சரிஞ்சு விழுந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனை. இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி ஒரு மாநாடு போடணும். ஆனால் அதை அவங்க செய்யலை. அது வந்து திமுகவுக்கு அவங்களுக்கு ஏங்க பிரதான எதிர்கட்சியாக இருக்க அதிமுக அவங்கள கண்டே பயப்பில்லை. நீங்கள் இன்னும் வரவே இல்லை எலெக்ஷனுக்கு. அப்போ அதான் சொல்ல வரவே இல்லாத விஜய்க்கு எதுக்கு ஒரு அமைச்சர் போய் பதில் சொல்லணுன்ற ஒரு கேள்வி இருக்கு. கேட்டிருப்பீங்க, பதில் சொல்லியிருப்பாரு. அவர் மேடையில் சொன்னார் சார், அது பொது மேடையில் தானே சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு விளையாட்டுக்கு ஒரு கட்சி பொதுக்கூட்டத்தில் பேசுகிறது தாங்க. இதெல்லாம் கோட்டு படம் தான் பார்த்தோம், நல்லா இருந்தா? நல்லா இருந்துச்சு சார். அப்பா நீ விஜய் ரசிகராக இருந்திருப்பாரு. அவர் நான் தான் பார்த்துட்டு வந்தேன். அவரை கொண்டு போய் வச்சு செஞ்சு விட்டு அந்த படத்தை பிடிச்சி வச்சு இல்லை, அதான் ஒரு படமே 2 நாள் ஓடலை அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் வரும்போது அப்போ இயல்பா தோணுது ஏதோ ஒரு பதட்டம் இருக்கு திமுக தரப்புல இருந்துன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒன்றுமே இல்லை. திமுக 2026 தேர்தலில் அபார வெற்றி பெறும். இப்போ பெற்றதோட பெரும் வெற்றி பெறும். எல்லாரும் பிரிஞ்சிருக்காங்க, அதனால வெற்றி பெறும்ன்றீங்க. கரெக்டுங்களா? நாங்கள் உங்களை பிரித்து வச்சிருக்கோமா? நாங்களா டிவோர்ஸ் பண்ணி ரியாலிட்டி அதுதானே சார். நாங்களா டிவோர்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதிமுக பல சில்லா நீங்களா பிரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுடைய தற்பூழ்ச்சி, உங்களுடைய தற்பெருமையில் பிரிஞ்சு நிற்கிறீங்க. நாங்களாம் என்ன செய்கிறோம்? அதிமுக பற்றி ஒரு வார்த்தை பேசுகிறாரு தமிழ்நாட்டு முதல்வர். ஏதாவது பண்ணிட்டு போகப்பா, நம்ம வேலையை பாருங்கன்னு போயிட்டே இருக்காரு. அதை செய்யுங்க. ஒரு 3 முறை முதல்வராக இருந்த ஒருத்தர் ஒரு கட்சியிலேருந்து போய் பிளாப்பழத்து சின்னத்தில் நிற்கிறார். இதை விட ஒரு கஷ்டமான துர்ப்பாக்கியமும் நிலைமை வேண்டாமா? எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆடி பாடி வளர்த்த கழகங்க அது. விஎன் ஜானியோட நகை அந்த கட்சி ஆஃபீஸ், அதை இழுத்து பூட்டி வச்சு என்னென்ன வேலை பார்த்து இன்றைக்கி வந்து அதிமுகங்கிறது வந்து இவ்வளோ பெரிய மாபெரும் கட்சியை ஒரு கொங்கு கவுண்டர் சமுதாயத்துக்குள்ள ஒன்று அடக்கி வச்சுட்டார் பழனிசாமி. அதுதான் இவ்வளோ பெரிய தோல்வி. சசிகலா விரட்டி விட்டு, சசிகலாவில் என்ன பண்ணாங்க? ஏடிஎம்கே கெடுதல். அன்றைக்கி கூவாத்தூரில் சசிகலா கோஆர்டினேட் பண்ணலன்னா ஏடிஎம்கே அன்னைக்கு இருந்திருக்காது, சில்லாக போயிருந்திருக்கும். அன்றைய சூழல் அப்படி இருந்துச்சு. பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் போயிட்டார் பிரிச்சுக்கிட்டு. தர்ம யுத்தம் எவ்வளோ பெரிய கஷ்டமான நிலைமையில் அவங்க சரி பண்ணி கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போனாங்க. கடைசியாக நீங்கள் அவங்களே தூக்கி போட்டீங்க. மக்கள் மறந்துடுவாங்களா? மக்கள் கொடுத்த வாக்குறுதி வேணால் மறப்பாங்க, நீங்கள் பண்ண துரோகத்தையெல்லாம் மறக்க மாட்டாங்க. இல்லை, அதனால தான் இவ்வளோ நாள் வந்து எதிர்பார்த்த எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இப்போ திருமாவளவன் அழைப்பு விடுச்சது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. ஐயோ, அழைப்பு விடுக்கல, ஒன்றும் விடுக்கல. அதிமுக வருமா? வரவேற்கிறாங்க. அதிமுக வரவேற்கிறதுல என்ன இருக்கு? வந்தா வரவேற்க அவங்க ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்குறாங்களா சார்? அது அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெற்கு தெரியாமல் வடக்கு தெரியாமல் நிற்கிறாங்க ஏடிஎம்கேல, அதனால் அவங்க அதை பார்ப்பாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதிமுகவோட ஒருபோதும் திருமாவளவன் அவர்களால் போக முடியுமா? இல்லை திருமாவளவனால் அதிமுக சேர்த்துக்க முடியுமா? ஏன்னா அதிமுக ஒரு ஜாதிய கட்சி, அதில் போய் இப்படி திருமாவளவனை சேர்ப்பாங்க. இல்லை, அப்போ வந்து திமுகவுக்கு தெரிஞ்சிருக்கு திருமாவளவனுக்கு நம்மளை விட்ட வேற வழி இல்லை அப்படின்னா இப்படி வந்தா அப்படி வந்தா இப்படி வந்தா என்ன செய்யறது? திமுக தான் சமூக நீதி கட்சி. இங்கே தான் எல்லா கட்சியும் எல்லா ஜாதியினருக்கும் மரியாதை இருக்கும். திமுகவோட தான் கம்யூனிஸ்ட் இருக்குது, திமுகவோட தான் மதவாதம் இல்லாத காங்கிரஸ் இருக்குது. நீங்கள் அந்த பாசிசத்தோடு போனோன்னா நாளைக்கு அதிமுக பிஜேபியோட போவோம். திருமாவளவன் பிஜேபியோட போயிடுவாரா? வாய்ப்பு இல்லை. அப்புறம் என்ன பேச்சு பேசுகிறீங்க? பாமகவோட போயிடுவாரா? பாஜகவோட திமுக போயிடுவாங்க சார். எப்பா கற்பனைக்கு அளவே இல்லையா? எப்படிங்க அது மாதிரி சமீபத்தில் நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது அப்படிதான் சார் தெரியுது. அதனால தான் கேட்குறேன். அதாவது அப்படி போயிருந்தா தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுட்டு போயிருக்கும் திமுக. எதுக்கலையே, இன்னைக்கு பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு 3 மாதமாக சில சுமூகமாக சரி இதை அவங்களும் சில இதை ஒத்துக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. 2வது எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இன்னும் 5 வருஷத்துக்கு நரேந்திர மோடி தான் பிரதமர், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஓகேவா? அப்போ வெறும் பாலிடிக்ஸ்காண்டி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், தமிழ்நாட்டுக்கு வர நலன் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே 37,000 கோடி ரூபாய்க்கு ஒரு 200 கோடி ரூபாய் கொடுத்து விரட்டி விட்றாங்க. நம்ம கேட்டது ரயில்வே துறைக்கெல்லாம் 1000 ரூபா வரைக்கும் ஒதுக்கி இருக்காங்க சார். அதான் சொல்கிறேன், நம்ம ஒன்று கேட்டால் 3 கொடுக்குறாங்க. அதனால் இணக்கமாக போகுதுங்கிறது நல்ல விஷயம் தானேங்க. நம்ம அவங்க செய்கிற இணக்கம் தான் எடப்பாடியும் இருந்தார். எடப்பாடி அடகு வைத்தார், கட்சியை ஒன்று அடகு வைத்தார். சசிகலாவை ஜெயிலில் பிடிச்சி போட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணி விட்டார். அதெல்லாம் நம்ம பண்ணலையே. நம்ம வந்துட்டு பாஜக நல்ல ஸ்கீம் ஒன்று கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம பெற்றுக்கிறோம். அதே அவங்க செய்யும்
ஜனநாயக முரண்பாடான விஷயங்களை நாம் உடனடியாக ஏற்கிறோம். ஆனால் சார் பாஜக ஒரு நல்லது பண்ணுதுன்னா அதுக்கு விலை இல்லாமையா இருக்கும். விலை இல்லாமல் புரியல. இல்லை அவங்க இப்போ அவங்க அங்கேருந்து ஒரு விஷயத்த நல்லது செய்கிறாங்க அப்படின்னா அவங்க திரும்ப ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பாங்களே, நாளை பின்ன ஏதாவது பெரும்பான்மை இல்லை நிதிஷும் நாயுடும் எப்போ வேணாலும் கலந்துக்கலாம். அந்த பேச்சு பேச வேண்டாம். திமுகவுக்கு பாஜகவுக்கு உறவு இல்லை, அது வேண்டியதில்லை. அது வேணால் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்டுங்க. இல்லை சார், இதுக்கு முன்னாடி பெரும்பான்மையாக இருந்தாங்க பாஜக, அப்போ எல்லாம் இந்த இணக்க சூழல் இல்லை. இப்போ பெரும்பான்மை இல்லாதப்போ இணக்க சூழலும் போது எப்போனாலும் இந்த 22 எம்பிக்கள் பயன்படலாம் அப்படிதானே? 200% சொல்றாங்க. திமுக பாஜகவோட போக முடியாது, நேரடியா போக முடியாது சார், மறைமுகமா சொல்றேன். மறைமுகமா என்ன செய்யறது? நேரடியா ஏதாவது ஒரு பில் வரும், நேரடியா எம்பியை கொடுத்து ஆதரிச்சாதான் வேற என்னத்தை ஆதரிக்க முடியும்? மறைமுகம் ஆதரிக்கிறது என்ன இருக்கு அதில் சொல்லணும்? சப்ஜெக்டே இல்லை. அப்படியெல்லாம் ஒரு அரசியல் பண்ண முடியாதுங்க. நம்ம காங்கிரஸ் இவ்வளவுக்கு பிறகு இன்று வலுவாக இருக்கிறது என்றால் வலுவாக இருக்கிறது. அது 10 வருஷம் பிஜேபி ஆன்டி ஈக்குமென்சின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் காங்கிரஸ் வளர்ந்து நிற்குது. ராகுல் காந்தி தனிப்பெரும் தலைவனாக உருவாகி நிற்கிறாரு. இன்னும் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் போராடினா பிஜேபி அட்ரஸ் எல்லாம் பண்ணிவிட்டு மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி இங்கே நடைபெறும். அதுக்காண்டி தேர்தல் ஓடிக்கிட்டு இருக்க முடியுமா? எங்கிட்ட அங்கிட்ட வான்னு? அதல்ல அரசியல். திமுகவோட நிலைப்பாடு தெளிவாக இருக்கிறது. கலைஞர் வெளியில் வந்தார் பாஜக விட்டு, இன்னைக்கு வரைக்கும் சைடு கிடையாது. இதே ஜெயலலிதா தான் கேட்டாங்க, குஜராத்தோட மோடியா தமிழ்நாட்டு லேடியான்னு கேட்டாங்க. இவங்க தான் போனாங்க, செத்தோன்னு போனாங்க. செத்து புதைச்ச இடத்துல ஈரங்காயில் ஜெயலலிதாவுக்கு நேராக போய்கிட்டாங்க. எடப்பாடி போனார், 11 தேர்தல் தோத்தார் தொடர்ச்சியாக. பாஜகவோட சென்றது மட்டுமே. பாஜகவோட ஒரு போகாமல் இருந்துருதான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கூட நடந்திருக்கலாம். திமுகவுக்கு பயங்கர நெருக்கடியெல்லாம் ஒரு கட்டத்தில் உருவாகிருக்கலாம். அவர் போனார், சசிகலா விரட்டினார், ஓபிஎஸ்ஸை விரட்டினார். உள்கட்சி பிரச்சனை, இன்னைக்கு வரைக்கும் உட்கட்சி பிரச்சனை ஆஃப் பண்ண முடியுதா? இங்கே சிவி சண்முகன்னு ஒரு வாட்டி குரல் கொடுக்குறாரு, நானும் முதலமைச்சர் தான். ஆளாளுக்கு ஒரு பக்கம் குரல், செங்கோட்டை ஒரு பக்கம் குரல், எல்லாரும் குரல் கொடுத்தா இருக்காங்க. ஆனால் திமுக அப்படி கிடையாது. திமுகவின் முடிவுகள் அறிவாலயத்தில் எடுக்கப்படும். திமுக தலைவர்கள் அறிவாலயத்தில் உருவாகுவார்கள். நீங்கள் அது வாரிசு அரசியல், எந்த அரசியல், நீங்கள் என்ன பதில் வச்சுட்டாலும் அதை பற்றி ஐடோன்ட் கேர். முதல்ல தலைமை ரொம்ப முக்கியம். நம்ம தாத்தா, நம்ம அப்பா, அப்புறம் தான் நம்ம, அப்புறம் நம்ம பேரன், நம்ம பிள்ளை, அதான் பேரன். இதுதானே ஒரு குடும்பத்தோட அமைப்பு. திமுக என்பது குடும்பம். குடும்பமாக அரசியல் செய்கிறோம். நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி.